தகிட குண மனமோடோலே ஏற்றி வேல் முருகா வேல் முருகையா தகிட குண மனமோடொழுகல் வேல் முருகையா வெகுமதி நீரருவா பழமுடனே கடலை அயறுவல கனிகளெல்லாம் சிவசண்முக சாமி விடலை பழமுடனே கடலை அயறுவல கனிகளெல்லாம் சிவசண்முக சிவசண்முக அவனே பால்வளம் சர்க்கரை மாங்கனி பால்வளம் சர்க்கரை கடைப்பே நடைகலமா விடலை பழமுடனே கடலை சேருவாரை பயரு பலகணிகளெல்லாம் சிவசண்முக பயரு பலகணிகளெல்லாம் சிவசண்முக பால்வளம் சர்க்கரை மாங்கனி தேங்கனி பால்வளம் சர்க்கரை மங்கனி தேங்கனி சாமி திகிர்த திகிர்தமி திந்துமி திருச்செந்தூர் நகரில் வாழோ சிவசுப்பிரமணியா நகதை சாமி திகிர்த திகிர்தமி திந்துமி செந்தூர் நகரில் வாழோ சிவசுப்பிரமணியா சிவசுப்பிரமணியாய ஆதி சிவனாரருளாலே அமரர்கள் சிவனாரருளாலே அமரர்கள் செந்தூர் வேல் முருகா திகிர்தமி
படிக்க வைத்தார் இந்த வில்லிசைய உடன்பாடிக்க வைத்தாய் இந்த வெள்ளிசைய தகதை சாமி குருவாம்புலவரா வில்லிசை குணமுடன் படிக்க வைத்தார் இந்த வில்லிசை உடன்பாடிக்க வைத்தாய் இந்த வெள்ளிசைய கோமிகம் பொருந்திய பால சுப்பிரமணியம் கோமிகம் பொருந்திய குருவாதம் துணை நமக்கு குருவாம்புலவரா உடன்பாடிக்க வைத்தாய் இந்த வெள்ளிசைய குணமுடன் படிக்க வைத்தார் கோமளம் பொருந்திய பால சுப்பிரமணியம் கோமளம் பொருந்திய பால சுப்பிரமணியா குருவாதம் துணை நமக்கு குமர குருவரனே வெற்றி வேலா குமர குருவரனே வெற்றி வேலா கண்டறிந்தே வால்மாருகா ஆல் முருகா வேல் முருகா ஆல் முருகா வேல் முருகா ஆதிமாயனுட திருமகனே திருமகனே ஆதிமாயனுட ஆன குரவள்ளி மணவாள ஆன குரவள்ளி மணவாள அந்த நீரந்தூர் வடிவேல் முருகா எனக்கு முன் பிறந்த கணபதி அருள் தருவாய் வேலனுக்கு முன் பிறந்த வேலனுக்கு முன் பிறந்த வெற்றி நாயகரி வரந்தருவாய் வெற்றி நாயகரே சாமி ஆதியில வேதநாதா ஆதியில வேதநாதா அருள் அம்பலத்துள் அடுமைந்தா அடிமுடியும் தேடி காண அம்பலவானருட ஆசீர்வாதத்தை இந்த மாலை கோன் வளவாதியில ஏ வந்துதித்த தெய்வாய்யா ஒத்து புதிய சாமி வாசலில நல்லருகை நாணலாக்கி நந்திதல குடமைதாளம் அமர்வானம் ஐயனே இருகையில் வீசுகோலா ஆமா உந்தன் சொல்லை நாங்கள் வாட உந்தன் சொல்ல எங்களுக்கு துணை இருப்பாய் ஹரிராம எங்களுக்கு துணை இருப்பாய் தாயே கல்லை மகளே சக்தி மலை மகள் மலை மகள் மலையரசனுட திருமகள்
மகள கலை மகள மதளைக்கு நீ வரம் தருவாய் இடமிருக்கும் கலை மகள எனக்கருள வருவாய் அம்மா கண் கொடுத்த காளி தெய்வம் அதை கருள வேணும் தாயே முத்துமாரி முத்தாரம்மா தேவி மூணம்மாளாருள் தருவாய் முப்புற தாண்டவளா மூன்று முகம் கொண்டவளா தேவியான முப்படாதி அம்மா முன்னால் வந்து வரம் தருவாய் அகவா உச்சி கண்ணில் பிறந்தவளா உச்சீனி மகாளி உள்ளத்தில் அருள் தருவாய் சுக்கனாட்சி அம்பிகையா பாலகிக்கு வரம் தருவாய் பிரம்மவிடம் பிறந்தவளா யாராண்ட ஈஸ்வரியா ஆய பேச்சு வன பேச்சு பிரம்மகுல ராஜுதையா பாலகிக்கு வரம் தருவாய் சத்தியே பார்வதியே தற்காக்க வேணும் தாயே ஐந்தெழுத்த ஒரெழுத்த அருள் புரிய வருவாயம்மா எட்டெழுத்த ஒரெழுத்த இசைந்தருள வருவாயம்மா ஏழு நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து தடுமாடு வேளையில நாவு தடுமாறிடாமல் ஆறுமுக நற்குரலும் அங்கிடாமல் நெஞ்சிலையோ நாவிலையோ இசை மகள கலை மகள எனக்கு நினைவருள வருவாயம்மா இசை மகள கலை மகள எனக்கு ஐந்தெழுத்த ஒரெழுத்தா ஐந்தெழுத்த ஒரெழுத்தா அருள் புரிய வருவாயம்மா எட்டெழுத்த ஒரெழுத்தா இசைந்தருள வருவாயம்மா அபசுமகந்த பசுநாதே அண்ணாவி சிவன் அணைந்த பெருமாளே சிறுமிக்கு நீ வரம் தருவாய் பச்சமால் பெருமாளே பாலகிக்கு அருள் தருவாய் இந்த கரம்பதி மாநகரத்திலே களக்கோடி தன்னாதியிலே மாலை கோணர் வணங்கும் தெய்வம் ஐயாவே புதியவரே முத்து புதியவரே முன்னால் வந்து அருள் தருவாய் அடடி முத்து புதியவ சாமி ஐயா எனக்கு அருள வேணுமாப்பா ஐயாவே சுடலே ஐயா மணிவிளக்கில் பிறந்தவரா மாயாண்டி சுடலே ஐயா சத்ராதி முண்டன் ஐயா பாலகிக்கு வரம் தருவா காட்டுக்குழி மாடசாமி ஐயாவே மாடசாமி அடியாளுக்கு வரம் தருவா அர்க்க மாடன் தலவா மாடன் 1008 மாடனுக்கும் அண்ணாவி மாடசாமி நல்ல மாடு சப்பாடி மாடு ஒண்டிக்கல்ல இருளப்பனா ஒலிமுத்து பலவேஷோ இருளப்ப சாமி ஐயா எனக்கருள வேணும் ஐயா முத்து புதியவர உன்னுடைய புகழ் பாட ஏழைக்கு மனமிறங்கி ஏழைக்கு மனமிறங்கி புதியவ எனக்கருள வருவாயப்ப எப்பா எனக்கருள ஆதி ஒரு காலத்தில நாட்டிலையும் நல்ல நாடு காவலர்கள் புகழு நாடு வாடமள பொழியு நாடு
தெந்தல் வீசு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு இருவாச்சி மலரு நாடு தேனிருந்து தேன் சொரியும் தென்னல் வீசி கனி சொரியும் கட்டு ஒரு களம் இருக்கும் கதொரு விளக்கு நெல்லிழையும் அறுதாள அறுத்து வர மறுதாள பயிராகும் அறுத்து வந்த தளதியில ஐங்கலந்தேன் கொடு கட்டும் அப்பேர்வட்ட நாடதுதான் அது எந்த நாடு என்ற ஆயர்வாடி வட்டணத்தில் அங்க ஆண்டு வாரர் யாதவர்கள் அங்கே ஆண்டு வாரார் நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழக்கூடிய நாடு கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசு நாடு இஞ்சி மஞ்சள் மூக்கு நாடு இருவாச்சி மலரு நாடு தேனிருந்து தேன் சரியும் தென்றல் வீசி கனி சரியும் கட்டு ஒரு களமிருக்கும் கதிரொழக்கில் விளையும் அறுதாள் அறுத்து வர மறுதாள பயிராகும் அறுத்து வந்த தளதிலே ஐங்கலந்தேன் கூடு கட்டக்கூடிய நாடாகப்பட்ட அயர்வாடி எனும் பட்டணத்திலே யாதவ குல பெருமக்கள் எல்லாம் சிறப்போடு வாழ்ந்து வராங்க. ஆயர்வாடி பட்டணத்தை யார் வாழ்ந்தாங்க தெரியுமா? இந்த கரம்பதி நாடு களக்குடி நகரத்திலே யாதவ குலத்தை பிறந்தவர்கள் நடுக்காட்டு தியாகி நந்தகோனாருடைய வழி வம்சத்திலே வந்தவர்கள். என்ன வம்சம்? நடுக்காட்டு தியாகி நந்தகோனார் வம்சத்திலே வந்தவர்கள். ஆமா, நடுக்காட்டு தியாகி நந்தகோன வழிவம்சத்திலே வந்தவர்கள். ஆமா, அன்னார் அவர்கள் இந்த களக்குடி கரம்பதி நகரத்திலே ஆதியிலே குடி வந்தவர். சரி, ஆதியிலனா எப்போ? எப்போ நம்ம முன்னோர்கள் உள்ள காலத்திலே. முன்னோர்கள் மூவாக்கள் உள்ள காலத்திலே. ஆமா, மூதாக்கள் உள்ள காலத்திலே. ஆமா, மூதாக்கள் உள்ள காலத்திலே. ஆமா, இந்த கரம்பதி நாடு களக்குடி நகரத்திலே ஆதியிலே குடி வந்தவர். சரி, ஐயா ஈஸ்வர கோனாரும். ஆமா, அன்னாருடைய மனைவி யாரு? ஈஸ்வர வடிவம்மாளும். ஆமா, அந்த ஈஸ்வர வடிவம்மாளுக்கும் ஐயா ஈஸ்வர கோனாருக்கும் சரி 3 பெண் குழந்தைகள். ஆமையா. அவன் 3 பொட்ட புள்ள. மூத்த பெண்ணானவள் யாரு? அந்த அம்மா தான் மாலையம்மா. மாலையம்மாருடைய கணவன் தான் நம்ம ஐயா இப்ப மாலை கோனார் வணங்கி வர்றாரு இல்லையா? ஆமா, அந்த மூத்த மகளான மாலையம்மாளே என்ன ஐயா ஈஸ்வர கோனாரு மாலை கோனாருக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாரு. பணம் முடித்து கொடுத்துட்டாங்க. 2வது பெண்ணு யாரு? ஐயா முப்பாங்கி கோனாருக்கு முத்தடஞ்சியை கட்டி கொடுத்தாரு. சரி, ஆமா, சங்கிலி மாடவையா இருக்கு. 3வது பிறந்த பெண்ணு யாரு? அவ பேர் தான் அழகு நாச்சி. அம்மா. அழகு நாச்சிய மாப்பிள்ளை கோன் அளவுக்கு கட்டி கொடுத்தாங்க. சரி, அவன் 4வது ஆம்பளை பிள்ளை வேண்டிதான் திருச்செந்தூருக்கு போனாராம். சரிதான். அது நல்லமாடம் கோயில் வரத்து. இது எங்க ஆம்பரம்பிள்ளையார் கோயில் வரத்து. சரி, அப்படின்னா ஆதியிலே குடி வந்தவர். ஆமா, நம்ம ஐயா கரம்பதி நாடு களக்குடி நகரத்திலே ஈஸ்வர கோனார் தான் ஆதியில குடி வந்தவர். சரி, அவர்களுக்கு அப்புறம் தான் மருமகனா நினைக்கவில்லை. இல்ல மாலை கோனார் முதல்ல தலைமகனா மருமகனா கிடைச்சார். அப்பேர்வட்ட ஐயா மாலை கோனாரும் முப்பாங்கி கோனாரும் மகிமை பெற்ற ஐயா ஈஸ்வர கோனாரும் இந்த களக்குடி கரம்பதி நகரத்திலே அயர்வாடி வட்டணத்தில ஆதி ஒரு காலத்திலே வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் வாழ்ந்து வரும் காலத்திலே வாழ்ந்து வரும் காலத்திலே அயர்வாடி வட்டணத்தில் மாலை கோனார் என்பவர்க்கும் உப்பாங்கி கோனாருக்கும் மகிமை பெற்ற ஈஸ்வர கோனார் அயர்வாடி வட்டணத்தை ஐயா மாலை கோனார் ஆண்டு வரும் காலத்தில மாலை கோனார்
மனைவி அம்மா அம்மா ஆலையம்மா பெண்ணவளா பெண்ணவளா ஆயர்வாடி பட்டணத்தில் ஆதி காலத்துல மூலாக்கள் உள்ள காலத்தில ஆயர்வாடியிலே செல்வ வளங்களோட ஆமையோ ஆடும் மாடு கன்றுகாலே அத்தனையும் தான் நிறைந்து அயர்வாடி பட்டணத்தை வாழ்ந்து வரும் காலத்தில ஐயா மாலை கோனாருக்கு என்ன என்ன ஆடு மாடு கன்றுகாலி ஏ அப்பா. கூடு குட்டி அத்தனையும் நிறைந்திருக்கிறது ஆமா ஆமாம்மா 4 கடை வெள்ளாடு 4 கடை பசுவ மாடு ஆமா 4 கடை எரும மாடு ஏ அப்பா ஏமன்னா யாதவகுல மக்களுக்கு ஆடு மாடு தான் சொத்து சுகம் சொத்தே அதானே, அதானே. ஏகப்பட்ட ஆடு ஆடு மாடுகள் தானே சொத்து செம்பலி ஆடு கிடையாது எல்லா ஆடுமே உண்டு ஆமா சரிதான் ஆமா செம்பலி ஆடு மட்டும் கிடையாது ஆமா எல்லா ஆடும் உண்டு சரிதான் அவன் ஊர்ல அவன் செம்பிளாடி வச்சிருக்காங்க அப்பேற்பட்ட ஐயா மாலை கோணாருக்கும் ஆலயம்மாளுக்கும் ஆமம்மோ ஆடு மாடு கன்றுகாலி கூடு குட்டோடு கூட்டோடு ஆயர்வாடி வட்டணத்தில் அன்போடு வாழ்ந்து வாரா வாழ்ந்து வரும் காலத்தில மாலை கோனார் என்பவருக்கு மாலையம்மா பெண்ணாளுக்கும் ஆதி காலத்துல இந்த ஆடு மாடுகள் எல்லாம் மேய்க்கணும் பத்தியல ஆமா ஆடு மாடு மேய்த்தி வரக்கூடிய யாரு யாரு ஐயா பெருமாள் கோனாரு ஆமா இந்த அண்ணா ஐயா மாலை கோனாருக்கு சரி ஆடு மாடி பத்திட்டு போவது ஆமா அதை மேய்ச்சலுக்கு விடுவது சரி ஆடு மாடை கடை போடுவது ஆமா அப்புறமா கொண்டு வந்து தொழுவில் அடைக்கிறது அடைக்கிறது மாலை கோனாருக்கும் ஆடு மேய்க்கக்கூடிய அண்ணா பெருமாள் கோனாரு ஆமா பெருமாள் கோனாரோட அந்த ஆயர்வாடி பட்டணத்தில் ஆதி ஒரு காலத்தில வாழ்ந்து வரும் நாளையில வாழ்ந்து வரும் நாளையில அங்கே எவ்விதமா இருக்குதானா ஆமா அமையா ஓடு ஓடையா என்பவர்க்கும் மாலையம்மா பெண்ணாளுக்கும் இப்ப ஆயர்வாடியிலே ஆதி ஒரு காலத்துல மூதாக்கள் உள்ள காலத்துல ஆடு மாடோட கூடு குட்டியோட வாழுங்காலத்துல நம்ம ஐயா மாலை கோனாருக்கும் மாலையம்மாளுக்கும் ஆமா எரும மாட்டுல என்ன என்ன எத்து சுட்டி சரி 4 காலு சிலம்பம் பசு என்ன பசு நெத்தி சுட்டி 4 காலு சிலம்பம் பசு சிலம்பு வெள்ள சிலம்பு வெள்ள பசு பால் பசானது ஆனது ஆனது அந்த மாலை கோனாருக்கும் மாலையம்மாளுக்கும் இருக்கிறது ஆயர்வாடியில அதாவது வட ஆற்காடு தன்னதியில வட ஆற்காடு வட ஆற்காடுன்னா எங்க இருக்கு அது தெற்க இருக்கும் தெற்க இருக்கா வடக்காடு பக்கம் வடக்க இருக்குயா வடக்கு அதான் வட ஆற்காடு ஆமா வட ஆற்காடு நகரத்துல ஆமா நவாப் உள்ள காலத்துல ஆமா நவாப் ஆங்கிலேயர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆமா அப்பேற்பட்ட வட ஆற்காடு தன்னதியில நவாப் அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது வட ஆற்காடு நன்னகரத்திலே நவாப்புடைய அரசாட்சியில் ஆயர்வாடி பட்டணத்துல இவங்க வாழ்ந்து வர்றாங்க மாலை கோனாருக்கு 1000 ஆடு மாடு பசு கன்று கூடு கூட்டின்னு ஏகப்பட்ட வசதி ஏகப்பட்ட செல்வத்தோட அவளுக்கு ஏற்பாடு பாகுபாடு பாக்குறதுல அந்த பெருமாள் கோனாரு ஆமா அப்படியாகவே வட ஆற்காடு நகரத்திலே நவாப்புடைய அரசாட்சி ஆதிக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பல நாள் பல வருட காலமா வட ஆற்காடு நகரத்திலே அங்கேயோராட்சி நவாப்புகள் காலத்தில நவாப்பு அரசனவர் ஒரு நாள் தனமாதில மாலை கோனாருடைய
என்ன என்ன அந்த ஆடு மாடு பன்று கசுவுல சரி நவாப்புனா யாரு? யாரு யாரு முஸ்லிம்கள். ஆமா அந்த அரசாட்சியில ஆட்சியில நவாப்புடைய மகளுக்கு ஆமா கல்யாணம் வருகிறது. சரி நம்ம எல்லாம் சாப்பாடு போட்டோம்னா கல்யாண சாப்பாடு எப்படி போடுவோம்? அவியல் பொரியல் வடை பாயாசத்தோட இப்ப நம்ம ஐயா முத்துப்புதியவன் கல்யாண வாசல்ல வாசலில நம்ம யாதவர் மண்டபத்துல மத்தியானம் நல்ல ஒரு அன்னதானம் பாத்துக்கோங்க. சாப்பாடுன்னா சாப்பாடு அப்படி ஒரு சாப்பாடு. அண்ணாச்சி எங்களுக்கு ஒரு கதம்பஞ்சோராது போட்டு தாங்கன்னு ஆமா ஆமா அண்ணாச்சி முருகேசன் ஆச்சி சொல்லிட்டாவோ. என்ன சொல்றாவோ இங்க ஒரு கொத்து சாப்பிட்டாலும் சரி இங்க மண்டபத்துல வந்துதான் சாப்பிடணும். ஆமா ஓகேவா? ஆமா அப்ப ஐயா முத்துப்புதிய வாசல்ல வாசலில அவன் மத்தியான அன்னதானத்தோடு கல்யாண வாசலா நடந்துச்சு இல்லையா? ஆமா ஆமா ஆகையினால ஆமா ஐயோ ஆதி ஒரு காலத்தில காடு நகரத்தில நவாபுராசன் பார்த்தாரே தன் மகளாம் பெண்ணாளுக்கு கல்யாணத்திற்கு வேண்டுவதற்கு சாப்பாடு கொடுக்கணுமே. கல்யாணத்துக்கு அவங்க எல்லாம் கறி சாப்பாடு போடுவாங்க, மட்டன் சாப்பாடு போடுவாங்க. கிடாய் கடையா இப்ப போடுறாங்க கிடாய் கறி. ஆமா ஆனா அப்ப பெருசு போடுவாங்க பீப்பு. பீப்பு இல்லையா? பீப்புன்னா மாட்டுக்கறி. அதனால ஐயாதி ஒரு காலத்தில நவாபுராசம் பார்த்தாரே தன் மகளுடைய கல்யாணத்திற்கு மாலை கோனார் வளவாரியில அவருடைய மாடுகளில் 10 பசுமாடு கேட்கார கேட்குகின்ற வேளையில அங்கே எவ்விதமாயிருக்குதா ஆகையினாலே அந்த நவாபுராஜன் தன் மகளுடைய கல்யாணத்திற்காக கல்யாண சாப்பாட்டுக்காக மாலைக்கோனாருடைய ஆடு மாடு பஸ் இருக்கு இல்லையா? அந்த மாடுல 10 மாடு கறி வகைக்காக கேட்டாராம். தன்னுடைய சேனைகளை விட்டு அனுப்பி கேட்கும் பொழுது ஐயா கரம்பதி நாடு கலக்கூடிய ஐயா மாலைக்கோனாரானவர் நமக்கு ஆடு மாடுதான் சொத்து சுகம். நமக்கு சொத்தே ஆமா, ஆடு மாடுதான் நமக்கு பெரிய செல்வம் இல்லையா? ஐயா நவாபுராசன் நாமளுடைய மாடுகளை கறி சமைக்க கேட்கிறாரே, கொடுக்க முடியுமா? மனதிலே ஐயா வருத்தம் கொண்டிருக்க இந்த செய்தியெல்லாம் காதல கேட்டுக்கிட்டாரு. அப்படி மனதிலே காதலே கேட்டுக்கொண்டு மனதிலே என்ன கொண்ட இவ்வளவு காலமாச்ச ஆடு மாடோட நாம செல்வ வளத்தோடு வாழ்ந்து வருகின்றமே, கறிக்காக வளர்த்த மாட்டை கொடுக்க முடியுமா? மனதிலே வருத்தம் கொண்டிருக்க இந்த வடார்காடு ஆயர்வாடியில ஐயா பெருமாள் கோனாரானவர் மாலை கோனாருடைய மாடு கன்றுகாலி ஆடு மாடு அத்தனையும் பத்தி கொண்டு எங்கே வருகின்றார் தெரியுமா? பெருமாள் கோனாரானவர் ஆடு மாட பத்தி கொண்டு வடார்காடு மலையறியில ஆடு மாட மேய்த்து வாரார் பெருமாள் கோனாரானவர் ஆடு மாடு அத்துணையோ ஆற்காடு மலையதற்கு பத்தி வாரார்
மலையாதியில மாலை கோனார் மாடுகளும் வட ஆற்காட்டு மலையில பெருமாள் கோனார் ஆடு மாடெல்லாம் பத்தி கொண்டு வரும் பொழுது அந்த ஆற்காடு மலையில மாலை கோனாருடைய ஆடு மாடு பசுக்கள் எல்லாம் மேய்ந்து வருகிறது. இப்படி மேய்ந்து வரும் பொழுது அந்த 1000 பசுக்களிலையும் பாருங்க எரும மாடு நெத்தி சுட்டி நெத்தி சுட்டி 4 காலு சிலம்பு வெள்ள பசு அந்த பால் பசு ஆனதுதான் ஆற்காடு மலையாதியில ஈசான மூலையில மாலை கோனாருடைய அந்த நர எரும பால் பசானது அந்த ஆற்காடு மலையில ஈசான மூலையில ஒரு சிவலிங்கமானது முளைத்திருக்கிறது. அந்த சிவலிங்கமானது மாலை கோனாருடைய நர எரும மாடு. அது கண்ணுக்கு தெரிகிறது. என்ன தெரிகிறது? அது எரும பால் பசுவு. அப்படிதான் பால் பசுவு. அந்த பால் பசுவானது வரட்டு அந்த வெண்ணு விட மாட்டேன், நீங்க இருங்க. அந்த பால் பசுவானது எந்த ஈசானம் தன்னாதியில லிங்கமாக முளைத்ததோரு அந்த தெய்வத்திற்கு பால் கறக்க பால் பசுவு வருகுதையா 4 காலு சிலம்பு வெள்ள பால் பசுவு வருகுதையா பால் பசுவு வந்தல்லவோ பால் பசுவு வந்தல்லவோ லிங்கத்துக்கு பாலருவம் கரக்குதையா சிலம்ப வெள்ள பசு சிவலிங்கமாக முளைத்த ஈசனுக்கு ஈசான மூலையில அந்த பால் பசுவு பின்னங்காலால மடுவை நிறுத்தி லிங்கத்துக்கு பால் சுரந்து கொடுக்கிறதல்லவா? யாரு மாலை கோனாருடைய அவன் 4 காலு சிலம்பு வெள்ள பசு பால் பசுவானது ஈசானத்திலே லிங்கமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு பின்னங்காலால மடுவை நிறுத்தி பால் சுரந்து வருகிறது. ஆமா, யாம்னா பசுவுடைய கண்ணுக்கு லிங்கமாக முளைத்தது வேற யாரு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாதுல. அப்ப பசுவனுடைய கண்ணுக்கு தெரிந்தது, அந்த லிங்கம் தெரிஞ்சிருக்கிறது. ஆமா, லிங்கம் தெரிந்த நாள் முதலாக பாலை சுரந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வருகிறது. பால் சுரந்து வரும் காலத்தில் நாளுக்கு நாளாக அந்த 4 காலு சிலம்ப வெள்ள பால் பசுவானது சிவலிங்கத்துக்கு பலது தான் சூரந்து பலதுவும் தான் சூரந்து மாலை கோனார் மாடுகளை பெருமாள் கோனார் பற்றி வாரார் விடதற்கு ஆடு மாடு கன்று பசுக்கள் எல்லாம் ஆற்காடு மலையில மேய்ந்து வரும் பொழுது அது பாலை கறந்து கொண்டு டெய்லி அது வழக்கம் போல நடந்து கொண்டிருக்கிறது. அது பால் கறந்து மறுபடியும் ஆடு மேய்ச்சலுக்கு விட்டு மாடு மேய்ச்சலுக்கு விட்டு மறுபடியும் மாடோடு வந்து சேர்ந்துக்கிட்டது. மாலை கோனாருக்கு மாடு மேய்க்கக்கூடிய ஐயா பெருமாள் கோனார் அந்த ஆடு மாடு கன்றுகளை பற்றி கொண்டு வாராரே ஆயர்வாடி தன்னாதியில ஆயிராடு மாட்டை பத்தி வார
பெருமாள் கோனார் ஆமா ஆடு மேய்ச்சலுக்கெல்லாம் முடிந்து மறுபடியும் சாயங்கால வேளையில என்னாச்சு வாங்க ஆகையினாலே ஆமா ஆமாம்மா ஆடு மாடு கண்டுகளை மறுபடியும் ஆயர்வாடி பட்டணத்துல கொண்டு வந்து ஆமா ஆட்டு தொழுவில் அடைத்து மாட்டு தொழுவில் அடைத்து 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 கண்டு பசுக்கள் எல்லாம் அடைத்து இதை வழக்கமா வச்சிருக்காங்க ஆமா ஐயா பெருமாள் கோனார் பல நாள் பல வருட காலமாக ஆக ஆக மாலை கோனார் என்பவருக்கு ஆடு மாடு மேய்த்து வாரார் ஒரு நாள் தினமதியில பார்த்தாரி பெருமாள் கோனார் சாயங்கால வேளையில பால் சுரக்கணும் ஆமா பால் கறக்கணும்னா சரி இந்த பசுதான் என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ணும் மலையிலே லிங்கத்துக்கு பாலெல்லாம் தன்னாக்குல பின்னங்கால நெறித்து அங்க பாலை சுரந்துட்டு வந்துருது பாலை பூரா அங்க கொடுத்துட்டு வந்துட்டு வேற வீட்டுக்கு பால் கறக்கணும்னா எப்படி பால் கறக்க முடியும் ஐயோ எவ்வளவு கறந்து பார்த்தாலும் ஒரு 50 பால் கூட இல்ல 50 மில்லி கூட வரலையா வல்ல வல்ல சரியா போச்சு பாலே இல்லையா அப்ப ஒரு நாள் தினத்திலே ஆமா ஆமாம்மா மாலை கோனார் என்பவர் பெருமாள் கோனார் அழைப்பாரா அண்ணாவி பெருமாள் கோனாரே வார்த்தை ஒன்று சொல்லை கேளா அண்ணா பெருமாள் கோனாரே என்ன என்னுடைய 1000 ஆடு மாடு பசுக்கள்ல ஆமா நெத்தி சுட்டி சிலம்பம் பசு ஆமா ஆமா ஐயா அந்த பால் பசுவுக்கு பால் கறக்க போனா பால் இல்லையே மடுவில் என்ன விவரம் என்ன காரணம் ஒருவேளை பசுமாடு பால் வந்து கண்ணுக்குட்டிக்கு விட்டியா கொடுத்தியா இல்ல யாரு நீ கறந்து வியாபாரத்துக்கு எங்கேயும் வித்தியா கறந்து டீ கடையில கொடுத்துட்டீங்களா ஆஹா அதெல்லாம் கிடையாது ஐயா பெருமாள் கோனார என்ன சிலம்பம் பசுக்கு பால் இல்லையே 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 என்ன விவரம் உனக்கு எது விவரம் தெரியுமாப்பா எனக்கு தெரியாது மாடு மேய்ச்சனா வீட்டுக்கு வந்தனான்னு இருந்துகிட்டு மாடு மேய்ச்சலுக்கு விட்டேன் ஆமா திருப்பி கொண்டு வந்து அடக்கி அதை தெரியும் ஆமா ஐயா பெருமாள் கோனார சந்தேகப்படாதீங்க ஐயா அவர் சந்தேகப்படல விவரத்தை கேட்கணும்ல சொல்லணும்ல ஏன்னா 1000 பசுக்கள்ல பால் இருக்கு அந்த ஒரு பசுல மட்டும் பால் இல்லன்னா சும்மா விட முடியுமா கேட்கத்தானே செய்வாங்க ஆமா 1000 பசுக்கோளையிலும் இந்த பசு வந்து எப்படி இருக்கு 4 கால சிலம்ப வெள்ள பால் பசு ஆமா எத்தி சுட்டி வடிவாலு சரி அப்பேர்வட்ட பசுவுக்கு பால் இல்லாமல் அந்த பசுவை பார்த்த உடனே கையெடுத்து வணங்கணும் கைலாசத்தில் உள்ள காமதேனு மாதிரி இருக்கும் ஐயா ஆமா வணங்கணும் போல தோணும் கைலாசத்தில் உள்ள காமதேனு எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்குமா மாலை கோனாருடைய அந்த நெற்றி சுட்டி பால் பசு ஆமா அப்ப பார்த்தார் ஒரு நாள வேளையில ஐயா பெருமாள் கோனார் என்னம்மா ஆடு மாடு கண்டுகாலி கூடு கூட்டி அத்தனையும் பத்தி கொண்டு மறுநாள வேளையில அந்த வட ஆற்காட்டு மலைக்கு ஆடு மாடு கன்றுகளை ஆடு மாடு கன்றுகளை ஆற்காடு மலையதற்கு பற்றி வாரார் பெருமாள் கோனார் நம்ம அண்ணாச்சி மாலை கோனார் சொன்னாரு சிலம்பம் பசுக்கு பால் கறவைக்கு கிடைக்கலையே ஆமா இல்லையே நம்மளும் பாலை கறக்கல கண்ணுக்குட்டியும் பாலை குடிச்ச மாதிரி தெரியல கண்ணுக்குட்டிய பாருங்க வாடி போய் நிக்கி ஆனா இந்த ஒரு பசு மட்டும் டெய்லி ஈசானத்துக்கு மாத்திரம் போயிட்டு வருது என்ன காரணம் நாமளே பார்க்கணும் ஆமா எந்த பெருமாள் கோனார் ஆனவர் ஆற்காடு மலையதற்கு பசுவும் மாடு பின்னால வாராரை பெருமாள் கோனார் வரபோது பெருமாள் கோனார் வரபோது அங்க என்ன நடக்குதான சிலம்பம் பசு சிவலிங்கம் தன்னதற்கு
பெருமாள் கோனாரு அந்த சிலம்பம் பச முன்னால போக விட்டு ஆமா இந்த பசு எங்க போகுது பாலை எங்க சுரந்து கறந்து வருகிறது வருகிறது நாம பார்க்கணும்னு ஆமா மறைந்து நின்று பார்க்கணும் ஆமா மறைந்திருந்து பார்க்க வாரார் ஐயா பெருமாள் கோனாரு ஆமா ஆமா சுவாமி இந்த சிலம்பம் பசு என்ன காடு சுத்தி மேய்ந்து விட்டு வட ஆற்காட்டு மலையிலே ஈசானத்திலே தானாக முளைத்த லிங்கத்திற்கு ஆமா ஆமா அந்த சிலம்பம் பசுடைய என்ன என்ன பின்னங்காலாலே மடுவை நிறுத்தி ஐயா லிங்கத்துக்கு பால் சுரக்க லிங்கத்துக்கு பால் சுரக்க மறைந்திருந்த பெருமாள் கோனார் அத கண்ணால கண்டுட்டார கண்ணால கண்டதோரு பெருமாள் கோனாரானவர் எண்ணாத எண்ணம் அல்ல எண்ணுதாரே மனமதியில ஆகா இவ்வளவு காலமாக இந்த சிலம்பம் பசுவானது தானாக முளைத்த சிவலிங்கத்துக்கல்லவா பால் சுரந்து கொடுத்து வருகிறது அந்த அதிசயத்தை கண்டு ஆடு மேய்க்கு பெருமாள் கோனார் பாலை கோனாரிடம் அதில விவரம் அதை சொல்லணுமே என்று வாராரி பெருமாள் கோனார் மாலை கோனார் முன்னால அண்ணாச்சி என்னாச்சு என்னாச்சு மாலை கோனார உனக்கு ஒரு விவரம் தெரியுமா இவ்வளவு காலமாக நாமளுடைய 4 கால சிலம்பம் பசு பால் பசானது தன்னுடைய பால வட ஆற்காட்டு மலையிலே ஈசானத்திலே ஒரு சிவலிங்கம் முளைத்திருக்கிறது அந்த சிவலிங்கத்துக்கு பால கறந்து வருகிறது அண்ணாச்சி என்று மாலை கோனார் முன்னாலே பெருமாள் கோனார் சொன்ன போது அப்பம் பார்த்தாரே மாலை கோனார் ஆட்டும் என்று சம்மதித்து ஐயா ஏ பெருமாள் கோனார நீ எதுவும் பார்த்துட்டு சொல்லுதியா இல்ல பார்க்காம சொல்லுதியா நீ சொல்வது உண்மையா பொய்யாப்பா அண்ணாச்சி என்னன்னாச்சு இப்படி சொல்லுதியா உங்ககிட்ட இது வரைக்கும் நான் பொய் சொன்னேனா கட்டாயம் நான் உங்ககிட்ட பொய்ய சொல்ல மாட்டேன் நம்மளுடைய சிலம்பம் பசு லிங்கத்துக்கு பால் சுரக்கிறது நீங்க வாங்க நீங்க வந்து பாருங்கன்னு ஐயா பெருமாள் கோனார் அண்ணாச்சி மாலை கோனார கூப்பிட்டாரு மாலை கோனார் என்பவரும் ஆட்டும் என்று சம்மதித்து ஆற்காட்டு மலையதற்கு மாலை கோனார் வாராரே மாலை கோனார் வார போது ஈசானந்தல் நாதியில சிவலிங்கம் அத கண்டுட்டார லிங்க மத கண்ட போது ஏது செய்தார் மாலை கோனார் கண்ணால் கண்டு எப்பா ஏ பெருமாளு இல்ல இல்ல இவ்வளவு காலமா இந்த லிங்கத்துக்கு தானா என் மாடு பால சுரந்துச்சு நானே நேத்து தான் பாத்திருக்கேன் அதான் உங்கள்ட்ட வந்து சொன்னேன் ஆமா ஐயா அண்ணாச்சி என்ன இவ்வளவு காலமா இந்த லிங்கத்துக்கு நம்ம பால் பசுவு ஆமா கொடுத்திருக்கு பாருங்களா பால கறந்து பூஜை செய்து வந்திருக்கிறது ஆமா ஐயா மாலை கோணார் லிங்கத்தை கண்டு கண்டு ஆனந்த சந்தோஷம் கொண்டு ஆமா ஐயோ மாலை கோணார் என்பவரும் தானாக முளைத்ததோரு லிங்கம் அத கண்டல்லவோ கையால எடுக்கார அந்த சிவலிங்கம் தன்னதைத்தான் கோணர் கையால எடுக்கார கோனாரானவர் தானாக முளைத்த அந்த சிவலிங்கத்தை கண்டு சந்தோஷம் கொண்டு அந்த லிங்கத்தை தன்னுடைய கையாலே பிடுங்கி
தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. சரி அம்மா என்ன ஏ மாலையம்மா 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 இங்க பாரும்மா, என்ன என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த லிங்கமானது ஆனது வடார்காட்டு மலையில ஆமா தானாக முளைத்த லிங்கம். சரி நம்மளுடைய 4 காலு சிலம்பம் பசு. ஆமா இந்த லிங்கத்துக்கு தான் இவ்வளவு காலமா பின்னங்காலால பாலை நெறித்து கொடுத்திருக்கிறது. சரி நான் பார்த்தேன் லிங்கத்தை எடுத்து வந்தேன் என்று. ஆமா ஐயா மாலை கோணா தன்னுடைய வீட்டுக்கு லிங்கத்தை கொண்டு வந்து அந்த லிங்கத்துக்கு என்ன அதிகால வேளையில குளிச்சு நீராடி பஞ்சாச்சரம் அணிந்து அந்த சிவலிங்கத்துக்கு தன்னுடைய வீட்டுல வச்சு ஐயா மாலை கோனாரு பூஜை எல்லாம் பண்றாங்க, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஐயா மாலை கோனா சிவலிங்கத்துக்கு சிவலிங்கமா தன்ன சிவலிங்கமா தன்னதற்கு பூஜை செய்து வாரார பல நாள பலவாரிடம் தானாக முளைத்த லிங்கம் சிவலிங்கமா தன்னதற்கு சிவலிங்கமா தன்னதற்கு மாலை கோணார் பூஜை செய்து வணங்கி வாரார். ஆமா ஆமையா ஓடு ஓடையா இப்படி பூஜை செய்யும் காலத்தில பார்த்தாரே மாலை கோனா லிங்கத்தை கொண்டு வந்து பூஜை செஞ்சு வணங்கி வாரார். மாலை கோனார் தன்னுடைய வீட்டில அப்படி ஒரு இடத்துல வச்சு பூஜை செஞ்சு சிலது காலம் வணங்கி வாராரு. வணங்கி வருங்காலத்துல பெருமாள் கோனாரா ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு பத்திட்டு போறாரு. மேய்ச்சல் முடிந்து கொண்டு வராரு. சிலது காலமாக இப்படி வாழும் காலத்தில ஐயா ஒரு நாள் தினமதியில பங்குனி மாத்தையில பங்கினி உத்தர திருவிழாவை முன்னிட்டு 8 நாளைக்கு முன்னால மாத்தையில பங்கினி உத்தர திருவிழாவுக்கு 8 நாளுக்கு முன்னகுட்டி. 8 நாளுக்கு பங்கினி திருவிழாக்கு இருக்குன்னா 8 நாளைக்கு முன்பாக திருவிழாவுக்கு 8 நாளைக்கு முன்னால. எவனா பங்கினி உத்தரம்னா ரொம்ப பெரிய திருவிழா பாத்துக்கோங்க. பங்கினி உத்தர வருவதற்கு 8 நாளைக்கு முன்பாக எவனா பங்கினி உத்தரத்துக்கு திறக்காத கோயில் கிடையாது. ஒரு சின்ன கல்ல வச்சாலும் அந்த கல்லுக்கு ஒரு மாலையை போடுவாங்க, ஒரு பத்தி சூரத்தை பொருத்துவாங்க, அதுக்கு ஒரு தீபம் போடுவாங்க. ஆகையினால உத்தர திருவிழா வருவதற்கு 8 நாளைக்கு முன்னால லிங்கமாக வந்ததொரு ஐயா வேதாங்க சாஸ்திரம் பார்க்கக்கூடிய ஒரு பிராமணர் போல மாலை கோனார் கணவரியில சொல்லுதாரே அது சமையா ஐயாவே மாலை கோனார கனவுல வந்து சொன்னாராம். லிங்கமாக வந்தவர் தெய்வமாக நின்று கொண்டு ஒரு பிராமணர் போல வேதாங்க பிராமணர் போன்று ஐயா மாலை கோனாரே நான் யான் வந்திருக்கேன் தெரியுமா? நான் தான் சாஸ்தா வந்திருக்கிறேன். என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் ஆம்பரமுடையார் சாஸ்தா. எப்பா மாலை கோனாரே ஆம்பரமுடையா சாஸ்தா என்னை மலையிலிருந்து நீ பிடுங்கி கொண்டு வந்தாய் அல்லவா? ஆகையினாலே எனக்கு நீ குடை போட்டு குல தெய்வமாக வணங்கி வர வேணும் என்று ஆம்பரமுடையார் மாலை கோனாருடைய கனவிலே வந்து சொன்னார் அல்லவா? அப்படி கனவில சொன்ன போது மாலை கோனார் பார்த்தாரே, இவ்வளவு காலமாக பூஜை செஞ்சது வேற தெய்வம் நினைச்சோமே, சாஸ்தா வல்லவா ஆம்பரமுடையாரா வந்திருக்கிறாரு.
அப்படி ஆம்பரமுடைய சாஸ்தாவ ஆமா ஆமா மாலை கோனார் என்பவரும் பூஜை செய்து வாராரு தன்னுடைய விடாதியில ஆம்பிரமுடையார் சாஸ்தாவுக்கு மாலை கோனார் வளவாதியில பூஜை செய்து வாரபோது பூஜை செய்து வாரபோது அங்க என்ன எல்லாம் நடக்குதா போடு 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 அப்ப ஒரு நாள் தினமதியில நவாபுராஜே நம்ம மாட்டை 10 மாட்டுக்கு மகளான கல்யாணத்துக்கு கறிக்கு கேட்டான். ஆமா நாம கொடுக்க முடியுமா? கறிக்கு கொடுக்க முடியுமா ஐயா? ஆமா வெட்டுக்கு கொடுக்க முடியுமா ஐயா? ஒரு பால் மாடுக்கு கேட்டா வளர்க்கறது கேட்டா கொடுத்துறோம். வளர்க்க கேட்டா கொடுக்கலாம். ஆமா வெட்டி சாப்பிட கேட்டா கொடுக்க முடியுமா? சாப்பிட கொடுக்க கூடாது. எந்த ஐயா மாலை கோனாரும் ஆமையோ பெருமாள் கோனாரும் ஆமா சுவாமி இனி நாமல் இங்கு இருந்துமையானா நவாபுராஜ நம்ம ஆடு மாட்டெல்லாம் கறிக்கு விட்டு கொண்டு போயிருவான். ஆமா அதனால இனி நாமல் எந்த வடார்காட்டு ஆயுர்வாள் இருக்கக்கூடாதென்று என்று என்று ஆடு மாடெல்லாம் பத்தி கொண்டு ஆமா சுவாமி தன்னுடைய சிநேகிதராகப்பட்ட யாரு யாரு மாலை கோனாருக்கு சிநேகிதர்னா நண்பர். தோஸ்து தோஸ்து தோஸ்துன்னா என்னதுன்னு ஃப்ரெண்ட்ஸா அதான் கேட்க. மாலை கோனாருடைய சிநேகிதர் ஆமா நவநீத கிருஷ்ண பாண்டியன். சரி இந்த பாண்டியன் நவநீத கிருஷ்ண பாண்டியன் அவன்னா இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது. ஆமா ஏதாவது தெரிஞ்சு தெரியாம ஒரு சொல்லிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. நான் அனைத்தும் தெரிந்தவனும் அல்ல அல்ல அனைத்தும் கற்றவளும் அல்ல தெரியாதவளும் இல்ல கிடையாது. அதனால எந்த ஒரு தப்பு இருந்தாலும் சொல்லிருங்க. ஆமா முதல்ல வந்திருக்கோம். ஆமா அதான் கேட்டேன். சரியா தானே போய்கிட்டு இருக்கு சொல்லிடணும்ல. ஆகையினால என்ன இந்த ஐயா மாலை கோனார் பார்த்தாரு. ஆமா எப்பா பெருமாள் கோனார என்ன இனி நாம ஆடு மாடுகளை வைத்து ஆமா இந்த வடாறு காட்டுல இருந்தோமையானா ஆனால் நவா பரசாட்சி நடக்கு. ஆமா அவன் சும்மா விட மாட்டானே. பரிமாணத்துல அவன் சும்மா லேசான ஆள் கிடையாது. நம்ம ஆடு மாடுகள் எல்லாம் கறிக்காக பறிமுதல் செய்திருவாரு. ஆமா இங்க இருந்தா தானே நம்ம ஆட்டு மாட்டை பறிமுதல் செஞ்சுட்டு போவாங்க. ஆமா என் ஐயா மாலை கோனாரும் சரி பெருமாள் கோனாரும் தன்னுடைய சிநேகிதராகப்பட்ட நவநீத கிருஷ்ண பாண்டியன் அவருடைய மனைவிமார்களோட மாலையம் மாலையம் அழைத்துக் கொண்டு வட ஆற்காட்டை விட்டு எங்கே வருகின்றார் தெரியுமா? ஆற்காடு தன்னை விட்டு வட ஆற்காடு தன்னை விட்டு இரவோடு இரவாக களம்பாதை ஓடி ஆற்காடு தனை கடந்து ஆற்காடு தனை கடந்து ஐயா மாலை கோனார் வாராரு வாராரு அம்மா அம்மையா மதுரை என்னும் பதியாரில மதுரை நாடு தென்னாடு தேசம் போகணும். தென்னாடு தேசம் பாண்டிய நாடாச்சு. ஐயா பெருமாள் கோனாரும் ஆலை கோனாரும் ஆலயம்மாளும் நவநீத கிருஷ்ண பாண்டியரும் அவருடைய மனைவிமார்களோடு ஆகையினால ஆடு மார்கள் எல்லாம் இரவோடு இரவாக பத்தி கொண்டு எங்கே எங்கே வாராரானா தென்னாடு தேசமாக மதுரை என்னும் பதியதில பாண்டிய நாடு தன்னாதில மதுரை நதி தாமிரபரணி தாமிரபரணி நதிக்கரை ஓரமாக
மாலை கோனார் என்பவரும் பெருமாள் கோனார் என்பவரும் பாண்டிய நாடாகப்பட்ட மதுரை மாநகரத்திலே வந்து ஆமையா ஆடு மாடு கூடு குட்டி அத்தனையும் அழைத்துக் கொண்டு தான் கனவிலே சொன்ன ஐயா ஆம்பரமுடையார் சாஸ்தாவையும் எடுத்துக் கொண்டு ஆமையா மதுரை என்னும் பதிக்கு வருகிறார்கள். ஆமா ஆமண்ணே அந்த மதுரை என்னும் பதியதில தாமிரபரணி நதிக்கரை ஓரமாக கூடாரம் அடிக்கார கூடாரம் தான் அடித்து மாலை கோனார் கூட்டமல்ல நவநீத கிருஷ்ணபாண்டியன் கூட்டமல்ல அமர்ந்திருந்தார். கூடாரம் அமைத்து அமர்ந்தொருக்கு வேளையில அமர்ந்தொருக்கு வேளையில அங்கே என்ன என்ன நடக்குதான பாண்டிய நாடாகப்பட்ட மதுரை என்னும் தாமிரபரணி நதிக்கரை ஓரமாக கூடாரம் அமைத்து அமர்ந்திருக்காங்க. மாலை கோனாரும் பெருமாள் கோனாரும் நவநீத கிருஷ்ணபாண்டியரும் தன்னுடைய ஆடு மாடுகளோட கூடாரம் அமைத்து பாண்டிய நாட்டிலே வந்து அமர்ந்திருக்காங்க. அமர்ந்திருக்கு வேளையில ஆற்காடு தன்னாதியில நவாபுராஜ்யம் பார்த்தாரு, சேனைகளை அழைத்தாரு, சேனைகளை தான் அழைத்து நவாபுராஜன் சொல்லுவாரா, எப்பா ஏ சேனாதிபடைகளை என் மகா கல்யாணத்துக்கு மாலை கோனாருடைய 10 மாட்டை கறி சாப்பாட்டுக்கு நான் கேட்டிருந்தேன். ஆமா, அதனால நீங்க போய் கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாரு. யாரு? நவாபுராஜ், ஆற்காடு நவாபுராஜ். அப்பந்தான் சொன்னாரா சேனாதிபடைகள் எல்லாம், ஐயா நவாபுராஜா உங்களுக்கு செய்தி தெரியாதா? மாலை கோனாரும் பெருமாள் கோனாரும் நவநீத கிருஷ்ணபாண்டிய கூட்டம் எல்லாம் கறிக்கு கேட்ட விவரத்தை நினைச்சுக்கிட்டு இரவோடு இரவாக ஆடு மாடு கூடு குட்டு அத்தனையும் எடுத்துக்கொண்டு ஊரை விட்டே கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? மதுரையில தாமிரபரணி ஆத்துல கூடாரம் அமைத்து அமர்ந்திருக்காங்க. விடக்கூடாது. மதுரை நகரம் தாமிரபரணி ஆற்றுக்கரை ஓரமாக கூடாரம் அமைத்திருக்கப்பட்ட செய்தியை வந்து நவாபுராஜன் கேட்டுக்கிட்டாரு. அதனால நாமளே சென்று நவாபுராஜன் பார்த்தாரு, சேனாதிகளை கூப்பிட்டாரு. எப்பா சேனாதிகளை, மாலைக்காரனுடைய வம்சம் எல்லாம் ஆடு மாடை பத்திக்கிட்டு இரவோடு இரவாக போயிட்டாங்க. அதனால எப்பாயே சேனாதிபடைகளை எல்வியர்களும் சென்று ஐயா மாலைக்கனாருடைய ஆடுமார்கள் கன்றுகள் அத்தனையும் பறிமுதல் செய்து கொண்டு வாங்கப்பா என்று நவாபுராஜன் சொல்ல